ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் 2 ஹவர்ஸ் 10 மணிக்கு உங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இந்த நேரத்தில் அப்டேட் பண்ணுறது தப்பு தான், இருந்தாலும் வேறு வழி இல்லை. உங்களுக்கு மெமரி போயம் இம்பார்ட்டன்ட் என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேராக இருப்பீங்க புரியுங்களா? 4 மெமரி போயுமே ஃபுல்லாக தரவு பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட் டைமில் நான் சொல்லக்கூடிய ஸ்டான்ஸாக ஃபுல்லாக தரவாக இருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஐ எம் எவ்ரி உமனில் இந்த லாஸ்ட்டு 6th சீஸ் அப்படிங்கிற ஆரம்பிக்கிறதுலேருந்து நியர் அப்படின்னு முடியக்கூடிய இந்த ஸ்டான்ஸாக நல்லா தரவாக இருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு லைஃப் போயமில் இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டான்ஸாக ஃபுல்லாக தரவாக இருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் லைஃப் போயமும் ஐ எம் எவ்ரி உமனும் நீங்கள் ஓரளவுக்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னம்னா எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 5 மார்க் கொஸ்டின் மெமரி போயம் உங்களால் ரொம்ப சிம்பிளாக அட்டன் பண்ண முடியும். முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு தடவை ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்தது மேக்ஸுக்கு நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்டேட் பண்ணும்போதே அது எந்த சாப்டரில் எந்த எக்ஸசைஸ், இப்போ கொஸ்டின் நம்பர் 15 அட்டன் பண்ணணும் அப்படின்னம்னா அந்த 15ல் ஃபஸ்ட் சாப்டரில் எந்தெந்த சம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அப்போ உங்களால் 15ஆம் நம்பர் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் தமிழ் இங்கிலீஷ்க்கு அப்டேட் பண்ண மாதிரி மேக்ஸுக்கு வரிசையாக அப்டேட் பண்ணிடுவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த பிடிஎஃப் மெமரி போயம்கான இந்த ஒரு பேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.